நடைபயணம் போய் பாக்குறப்போ எல்லார் மக்களையும் பார்த்துட்டு பேசுறப்போ அதெல்லாம் நாங்க முடிவு பண்ணிட்டோங்க. இவங்க எல்லாம் விரட்டி அடிக்கணுங்க. இதுக்கப்புறம் திமுக வரவே கூடாதுங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? தாய்மார்கள், பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐயா, இந்த திமுகவை எதிர்கட்சியா கூட வர விடாதீங்க. யார் சொல்றா? தமிழ்நாட்டுடைய பெண்கள் சொல்றாங்க, தாய்மார்கள் சொல்றாங்க. மோசமானவங்க, மோசமானவங்க. என் பெண் பிள்ளை ஸ்கூலுக்கு போனா பத்திரமா திரும்பி வருமானு எனக்கு பயமா இருக்குதியா. இன்னொரு பெண் சொல்றாங்க, என் பொண்ணு படிக்க போகுது, காலேஜுக்கு போகுது, வேலைக்கு போகுது, எப்ப வரும்னு எனக்கு பயமா இருக்குயா. என்ன நடக்குமோ தெரியல. ஏன்னா தெரு தெருவா சாராயம் வித்துக்கிட்டு, கஞ்சா வித்துக்கிட்டு, அவன் இவன் கையை பிடிச்சி இழுத்து எங்கேயா பிரச்சனை பண்ணிக்கிட்டு பாலியல் வன்கொடுமைகள் எவ்வளோ நடக்குது. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் தமிழக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமை. இங்க நான் வந்திருக்கிறது ஓட்டு கேட்க வரல. உங்களை என்ன நான் சந்திக்கிறது ஓட்டு கேட்க நான் வரல. இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் என்னுடைய நோக்கம், ஒற்றை நோக்கம். அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன். நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அடிமைகளாக இருக்கின்றோம், அடிமைகளாக இருக்கின்றோம். நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், விவசாயிகளுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். நினைச்சு பாருங்க, ஆட்சி மட்டும் நம்ம கிட்ட ஒரு 6 மாசம் கொடுத்தா போதும், தமிழ்நாட்டை அப்படி சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி இந்த கஞ்சா கிஞ்சா மது இல்லாம, கள்ளச்சாராயம் இல்லாமல் பெண்கள் பகல்ல ராத்திரியோட நடமாடலாம், தைரியமா நடமாடலாம். அந்த சூழலை என்னால உருவாக்க முடியும், முன்னால உருவாக்க முடியும். அது நிச்சயமா முடியும். அப்படி ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்துங்கள். மீண்டும் நான் சொல்றேன், தமிழக மக்களே, கடந்த 3 தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்தீர்கள். உங்களை நான் சொல்றேன், இங்க இருக்க வந்தவர்கள் பொதுவா தமிழக மக்கள் நான் சொல்றேன். 3 தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள். அதனுடைய பலன் என்ன? 0, ஒன்னும் கிடையாது. 2021 தேர்தலில் திமுகவை ஆட்சிக்கு அமர்த்தினீர்கள். அதனுடைய பலன் என்ன? 0, ஒன்னும் கிடையாது. மோசம், மோசடி, கள்ளச்சாராயம், கஞ்சா கிஞ்சா, பெண்கள் பாதுகாப்பு இல்ல, ஊழல், எல்லாத்திலையும் நாசம் படுத்திட்டாங்க. அதே போன்று 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 நீங்க திமுக கொடுத்தீங்களே, அதனுடைய பலன் என்ன? 0, 0. ஆக 3 தேர்தலில் தொடர்ந்து நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்து வெற்றியை கொடுத்தீர்களே, இன்னைக்கு தமிழ்நாடு எந்த நிலையில் இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தினம் நாடகம், நாடகம், டிராமா, நாடகம், நாடகம். முதலமைச்சர் 2 மணி நேரம் தினம் கால் ஷீட் கொடுக்கிறார். நாடகம், ஆக்ஷன், கட், டிக்கெட், கேமரா அப்படி சொன்னோடனே உடனே ஆக்ஷன். 2 மணி நேரம் நடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறார். அடுத்த நாள் மறுபடியும் 2 மணி நேரம். அவ்வளவுதான். உங்களுடைய என்ன பிரச்சனை? இந்த தொகுதியில, இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை? நீர் மேலாண்மை பிரச்சனையா, விவசாய பிரச்சனையா, கல்வி பிரச்சனையா, சுகாதார பிரச்சனையா, வேற எந்த சுகாதார எந்த பிரச்சனைனாலும் ஒன்னுத்துக்கும் விட கிடையாது, ஒன்னுத்துக்கும் விட கிடையாது.